ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நியூஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான ஒன்று நடந்திருக்கு. இந்த கோவையில் ஒரு கல்லூரி மாணவிக்கு ஒரு பாலியல் நடந்திருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ கேவலமான ஒரு நாடாக இருக்குது இல்லை? அவ்வளோ எச்சத்தனமாக நாய் கூட நன்றி உள்ளதாக இருக்குது. இந்த எச்ச புத்திங்க இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப கேவலமான ஜென்மம் அதுங்கெல்லாம். ஒரு பொண்ணை நைட்டில் எடுத்துன்னு போயிட்டு காரில் எங்கேயோ எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வச்சு 3 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அப்படி என்னடா உங்களுக்குலாம் அரிப்பு? நான் கேட்குறேன், அப்படி உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா வேற என்ன போங்கண்டா காசு கொடுத்து. பொண்ணுங்களை நடமாடவே விட மாட்டீங்கள? நேற்று கோவையில் பார்த்தீங்கன்னா விமானம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க நண்பர் ஆண் நண்பர் கூட காரில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஷிஃப்ட் கார் இது தனியாக அந்த நடமாட்டம் அங்கே எதுவுமே இருக்காது அவ்வளோ. ஏன்னா போலீஸ் எனி டைம் ரோன்ஸில் இருப்பாங்க, பட் அங்கே அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க காரில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது 3 எச்சிங்க வந்திருக்கு அந்த சைடு. பார்த்துட்டு உடனே இவனுக்கு பிடிக்க போகும்போது அந்த பொண்ணு கார் எடுத்திருக்காங்க, தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கண்ணாடியை உடைச்சி உள்ளே இருக்கவனை அடித்து கத்தியால் வெட்டி அவனை அங்கேருந்து ஓட வச்சிருக்காங்க. போயிடு அப்படின்னு சொல்லி ஓட வச்சிருக்காங்க. அவன் ஓட்டுக்கிறான், அவனுக்கு செம்மாட்டி. அப்புறம் அந்த பொண்ணு காரு ஓட்டின்னு போயிட்டு பிருந்தாவன தெருவுன்னு சொல்லி ஒரு இடம், அது மைதானமாக இருக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த டைம் காரில் வச்சு தூக்கின்னு போய் அந்த பொண்ணு கார்லேயே வச்சு நாசம் பண்ணியிருக்காங்க, எச்சிங்க. வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? அப்படின்னாடா உங்களுக்கு அடிப்பா அந்த 5 நிமிஷத்துக்கு? பாவம்டா டே. ஒரு பொண்ணு கூட நடமாட விட மாட்டீங்களாடா? இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. எந்த ஒரு உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணு தனியாக உட்காந்து பேசினாலே நம்ம சாதாரணமாக நடந்து போனாலே பயப்படுறாங்க. அந்த பயம் வர்றதுக்கு யாரு காரணம்? இது மாதிரி அசிங்கனால தான். அசிங்கமா இல்லை, நல்ல ஆட்சி அப்படியே நடந்து கேக்குதுங்க. அப்படி ஒரு ஆட்சிங்க நடக்குது. கேட்டா நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம், வாயில வருது நல்லா. இப்ப இவங்க பண்ணிட்டு ஓட்டா விட்டுருவாங்களா? எங்க போய் ஒழிவீங்க? எங்க போய் மறைஞ்சிருப்பீங்க? எத்தனை நாள் இருப்பீங்க? அப்படின்னா உங்களுக்கு சரக்கு அடிச்சு அந்த பொண்ணு அது மாதிரி பண்ணுன்ற எண்ணம் எப்படி வருது உங்களுக்கு? அந்த மைண்ட் செட் யாரு கொண்டு வரா? ஒரு பொண்ணை பார்த்தா அப்பயே அது மாதிரி பண்ணணும்னு தோணுது இல்ல? என் அம்மா தங்கச்சிலாம் அங்க இல்ல, அவங்களெல்லாம் நினைக்கவே மாட்டீங்களா? ஒரு பொண்ணை 3 பேர் பண்றீங்கன்னா என்ன மாதிரி மனநிலை இருந்திருப்பீங்க நீங்களாம்? அந்த பொண்ணு எவ்வளவு கதறி இருக்கும், எப்படி கெஞ்சிருக்கும், நம்மளை காப்பாற்ற யாருன்னா வரமாட்டாங்கன்னு எப்படி ஏங்கி இருக்கும். அது கெஞ்சிருக்கோம்ல, நான் விட்டுருங்க விட்டுருங்க நான் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. அந்த ஒருத்தன் கூட அந்த மனசாச்சு இல்லை. அப்படி கூட உங்களுக்கு எல்லாம் காஜி. நான் கேட்குறேன், ஒரு பொண்ணு தனியாக உக்காந்து யாரு கூட பேசக்கூடாது, தனியாக நடந்து போகக்கூடாது, உக்காந்து இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. பார்த்தோன்னே ஓகே வெட்டு தூக்கி போயிடணும் இல்லை? அவன் கூட என்ன பண்ணுவான்? இவங்க இது மாதிரி பண்ணும்போது அவங்க ஒத்தாள் அவனால முடியல, அடிச்சு ஓட விட்டாங்க. அந்த சைடு யாருமே இல்லை. அதனால இப்போதைக்கு தேர்ந்த வரம இது முழுக்க அப்படியே பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியோட நிலைமை எப்படி, இதுக்கெல்லாம் குரலே கொடுக்க மாட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள்லாம். போய் பார்க்கறது கூட கிடையாது. நேற்று நடந்த சம்பவம் இப்போ வரைக்கும் இந்த கட்சி ஆள்ற அரசாங்கம் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு, சில ஊடகங்கள் பேசியிருக்கு. நம்ம டிவிக்கு சார்பாக தான் நம்ம பேசுறோம். ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கேவலா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. டெய்லி அதனால ஒரு நியூஸ், சின்ன பொண்ணு கற்பழிச்சிட்டா, 10 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 60 வயசு மூதாட்டி. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டா இந்த ஆட்சி மாறணும். இந்த ஆட்சி மாறினா மட்டும்தான் பெண்கள் ரோட்ல நடமாட முடியும். 100%. இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது.
இப்படிதான் இருக்கணும். உங்கள் ஆட்சியில் மட்டும்தான் இது மாதிரிலாம் நடக்கும். என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது? ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த என்ன மேட்ச் ஆகுது அந்த ஃபேஸு, இதுக்கு முன்னாடி என்ன அக்யூஸ்டாக இருந்திருக்காங்களா, இதுக்கு முன்னாடி என்ன சரண்டர் ஆகிருக்காங்களா, இது மேலே என்ன வழக்கு இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இது விசாரணை போயிட்டு இருக்கு. தனிப்படை அமைச்சு நாளா பக்கமும் சுற்றி தேர்ந்துக்கிறாங்க. ஆனால் சிக்குவாங்க. அந்த பொண்ணோட லைஃப் என்ன அடையும் ஈஸியாக போச்சு. இல்லை, ஒரு பொண்ணை கையை வச்சோம்னா முடிச்சிடணும். இவங்களெல்லாம் ஜெயிலெல்லாம் பிடிச்சி போடவே கூடாது. பொதுமக்கள் கிட்ட விட்டுடணும். நாய் அடிக்கிற மாதிரி வச்சு சாவடிப்பாங்க. ஒரேடியாலாம் சாவடிச்சிடக்கூடாது. இவங்களெல்லாம் டெய்லி ஆனால் ஒன்று, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாமே நிர்பயம், எல்லா கேஸுமே இந்த தான். பஸ்ஸில் போனால் ரேப்பு, ஃப்ளைட்டில் போனால் ரேப்பு, ஆட்டோவில் போனால் ரேப்பு, நடந்து போனால் ரேப்பு, காரில் போனால் ரேப்பு. சுதந்திரமே இல்லை பொண்ணுங்களுக்கு. இல்லை, அவ்வளோ கேவலமாக இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி நாய்கள்லாம் இந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கத்தி வச்சிங்க கையில், கத்தி வச்சிங்க. அது மாதிரி அவனா ஒரு தப்பான இன்டென்ஷன் வந்து உங்ககிட்ட என்ன பண்ணான்னா போட்டுருலான்ற. நான் செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் அதனால தான் பண்ணோம்னு சொல்லுங்க. அது மாதிரி ஒரு சட்டம் வரணும். சும்மா இந்த மிளகா பிடிக்கலாத்தெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் எப்படி பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அந்த பொண்ணோட லைஃப் யோசிச்சுருந்தாங்க, வேலை பண்ணிங்கடா போதை கஞ்சா அது அப்படியே போயிட்டு தான் கிடக்குது. இந்த கோவில இப்போ நடந்திருக்கு, நேற்று நைட்டு இது நடந்திருக்கு 11 மணி அளவில். அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கும்? ஸோ இது சீக்கிரமாக இது போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான இது எப்பவுமே காமனாக எல்லாருமே சொல்கிறது அங்கே கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணுன்றதுலாம். இவங்கெல்லாம் விஜயனை வரணுங்க. இது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது, இது நல்லாட்சி தான். சொல்லவே சொல்லாதீங்க யாருமே. சும்மா பேர் இப்போ அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் இங்கே சீனே கிடையாது. பிடிக்கணும், பிடிச்சி நாய் மாதிரி வெளியே அடித்து ஓடணும் அவங்கள. இது கூடிய சீக்கிரம் இதுக்கு முடிவு கட்டணும். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி மாறணும். இது மாறினா மட்டுமே நிரந்தரமா எல்லா பெண்களும் வந்து ரோட்ல நடமாட முடியும். கை வைக்கிறதுக்கே பயப்படுவான். விஜயன் ஆட்சி வந்ததுன்னா இது கண்டிப்பா மாறும். நல்ல ஆட்சி கொடுக்குறோம், தமிழகத்தை தலைவன் விட மாட்டோம், பெண்களுக்கு 100% பாதுகாப்பு. எவ்வளோ போயிடப்பா, எங்க போச்சு உங்க பாதுகாப்பு? இப்போ இது 1000 அதே ஆட் ஆயிட்டு தான் இருக்கு. அவ்வளவு லட்சத்துல இருக்கு இந்த ஆட்சி. உங்க ஆட்சியில மட்டும்தான் சார் இப்படிலாம் நடக்கும், வேற எங்குமே நடக்காது. அந்த பொண்ணு தெரியுமா நம்ம வந்து இந்த மாதிரி ஆக போறோம்னு? அந்த நாயின் கத்தி எடுத்து அடுத்து அவனை அடிச்சு ஓட விட்டு அந்த பொண்ணை தூக்கின்னு போய் அங்க ரேப் பண்ணி ஷாலு கீழ் எல்லாம் அப்படியே போட்டு அந்த பொண்ணை நிர்வாணமா விட்டு வைக்கிறாங்க. எச்சங்க. இதுக்கு என்ன முடிவுன்றது வந்து மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி மாறணும். மாறினா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். மக்கள் பெண்கள் நிம்மதியாக வெளியே வர முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் இப்போ அறிவு விடுவார். அவர் விடுவாரா இல்லையான்னு தெரியல. சிஎம் அவர்கள் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. 3 பேர் ஒரு பொண்ணு. படிக்கிற பொண்ணுங்களா வெளியே வந்தாலும் என்ன உக்காந்து பேசினா கூட பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. கூட கணவனே பண்றானா இல்லை வெளியால் மீட்டும் வரானுங்களாருமே தெரிய மாட்டேங்குது. ஸோ கூடி சீக்கிரம் அந்த நாய்களை பிடிச்சி அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க. அந்த பொண்ணு சேஃபா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியா முடியணும். கஷ்டம்தான். நம்ம நாய்ங்க இருக்கிற சொசைட்டில வந்து நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது. அப்படியே நம்ம நல்லா வாழணும்னா இந்த ஆட்சி மாறணும். அவ்வளவுதான். அந்த பொண்ணும் அந்த பையனும் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக வெளியே வரணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். இது மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். இது தமிழ்நாட்டை குழுந்தது இப்போ வரைக்கும். ஏன்னா வந்துட்டே இருக்கு நியூஸ். ஸோ அந்த தயவு செஞ்சு ஒரு நல்ல பாதுகாப்பு அங்கெல்லாம் ஏற்படுத்துங்க. எங்கெங்க சைலண்டாக இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை போடுங்க. ஒரு எனி டைம் லைட் இருக்கிற மாதிரி நடமாட்டுறது மாதிரி இடத்துலலாம் வந்து கேமரா வைங்க. அவ்வளோதான்.
இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் சரியாகி நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அவங்க லைஃப் அவங்க ஸ்டடீஸை பார்க்கட்டும். அந்த நாய்களை பிடிச்சி டக்குன்னு உள்ளே போடுங்க. இந்த மாதிரி நாய்களை வெளியே இருந்தேன்னு வச்சுங்களேன், இன்னும் அதெல்லாம் ஒன்று பண்ணுவானுங்க. இவனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கண்ணுக்கு தெரியல, தெரியாமே நிறைய இருக்கு, தெரிஞ்சு எவ்வளோ இருக்கும். ஸோ அதனால சீக்கிரம் காவல்துறையினர் இந்த திட்டத்து கூட இவங்களாம் வார்த்தை பத்தாது. அது மாதிரி நாய்ங்க இதுங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களை பிடிக்கணும். கூடிய சீக்கிரம் இல்லை, இமீடியட்டாகவே பிடிக்கணும் இந்த மாதிரி நாய்ங்களை. ஸோ பிடிச்சி அவங்கள பனிஷ்மெண்ட்னும். ஸோ இது தமிழ்நாட்டே ஒழுக்கிருக்கு, பொறுத்து வந்து பார்ப்போம். இது கண்டிப்பாக விஜயண்ணாவும் இதை பற்றி பேசுவார், அறிக்கை கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.